ஒரு காலத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்தாங்க. மாமியார், மாமனார், கணவன், மனைவின்னு வாழ்ந்துட்டு வந்தாங்க. மாமனார் பேரு அரவிந்த். மாமியார் அனுஷியா, ரொம்பவே கடுகடுன்னு இருப்பாங்க. இவங்களோட மருமக பேரு அவனி, ரொம்பவே தெளிவான பொண்ணு. இவ இந்த வீட்டுக்கு புதுசா வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம் கொஞ்சம் நல்லாதான் போச்சு. ஆனா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அனுஷியா அவங்களோட குணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அனுஷியா ஒரு நாள் வாசல்ல மருமகள் போட்டிருந்த கோலத்தை பாத்துட்டு வந்து, அவனி, நல்ல வாசல்ல பெரிய கோலமா போட வேண்டியதானே? எல்லார் வீட்டு வாசலையும் பாரு, பெருசு பெருசா கோலம் போட்டிருக்காங்க. நீ மட்டும் சின்னதா போட்டு வச்சிருக்க. அத்த, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் எவ்ளோ பெரிய கோலம் போட்டோங்கிறது முக்கியம் இல்லத்த. எவ்ளோ அழகா அந்த கோலத்தை போட்டோங்கிறது தான் முக்கியம். நீங்க எல்லார் வீட்டு கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு கோலத்தையும் பாருங்க. கோபுரமா கோலம் போட்டு தீபம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இப்படி சொன்ன அவனி அதுக்கப்புறம் சமைக்க போறா. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து அவனிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். இத அனுஷியா ஒட்டு கேக்குறாங்க. என்ன அவனி, நம்ம 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் நடந்துச்சு. உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பரிசு வேணும் உனக்கு? கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. இல்ல இல்ல, நீ கண்டிப்பா ஏதாவது உனக்கு கேட்டுதான் ஆகணும். கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன வேணாலும் கேளு அவனி. நான் ஆசைப்பட்டு கேக்குறேன்ல, எதுவும் வேணான்னு சொல்லாம ஏதாவது கேளு அவனி. அப்படின்னா எனக்கு தங்கம் வேணுங்க. இத ஒட்டு கேட்டுட்டு இருந்த அனுஷியாவுக்கு பயங்கர கோபம் வருது. உனக்கு தங்கம் வேணுமா? நானே தங்கம் வாங்கி வச்சிருக்கனே. இப்ப பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு நினைச்சிட்டு ரூம்குள்ள வராங்க. அவனி, தங்கம் தானே உனக்கு வேணும்? நான் தான் உனக்காக தங்கம் வாங்கி வச்சிருக்கனே. இதுக்கப்புறம் இவன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. இதோ பாரு, மூக்குத்தி. அந்த மூக்குத்திய பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும், அத்த, இந்த மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு மூக்குத்திய நான் எங்கேயுமே பார்த்ததில்லத்த. ஆமா அவனி, எனக்கும் இந்த மூக்குத்தி ரொம்ப பிடிச்சது. அப்படியா அத்த? உங்களுக்கும் இந்த மூக்குத்தி பிடிச்சிருக்கா? இந்த மூக்குத்தி என்னை விட உங்களுக்கு தான் இன்னும் பொருத்தமா இருக்கும். நீங்களே வச்சுக்கோங்க அத்த. உங்க பையன் எனக்கு தங்க வளையல் செய்ய சொல்லிருக்காரு. அந்த அளவுக்கு பயங்கரமா பொறாமையில பொங்குறாங்க. அப்ப அனுஷியா மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறாங்க, அட, இந்த மருமக சாதாரண பொண்ணு இல்ல, தெளிவான பொண்ணா இருக்கா. சரிங்க அத்த, நாங்க ஷாப்பிங் கிளம்புறோம். நீங்க பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு வரோம். இப்படி சொல்லிட்டு ஷாப்பிங் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மருமகளே, நான் உன்னை கட்டுப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா நீ என் பேச்சை எதுவுமே கேட்காம ஷாப்பிங் போற. சரி, ஷாப்பிங் போயிட்டு சீக்கிரமா வாங்க, இல்லனா அவ்வளவுதான். இப்ப 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போறாங்க. ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் சுரேஷ் அப்படியே அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். அவனி வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப அனுஷியா இப்படி கேக்குறாங்க, சுரேஷ் வேலைக்கு போயிட்டானா? ஆமா அத்த, போயிட்டாரு. அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் எப்படி பண்ணீங்க? அதெல்லாம் சூப்பரா பண்ணோத்த. உங்க பையன் எனக்காக 15,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாருத்த. என்னது, 15,000மா? நீ மனுஷியா? சோறு தானே சாப்பிடுற, புள்ள ஒண்ணும் திங்கலல. இப்பதான் கல்யாணத்துக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணோம். இப்ப மறுபடியும் 15,000 வீணாக்கிருக்க. அதுவும் தங்க நகைக்கு. 15,000ல எப்படி தங்க நகை வாங்க முடியும்? அத்த, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த 15,000ல நான் எனக்காக மட்டும் ஷாப்பிங் பண்ணலத்த. நம்ம வீட்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கினேன். கொஞ்ச நாள்ல பண்டிகை வருது இல்லையா, அதுக்காக தான் அத்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்த. அப்ப தங்க நகை வாங்கலையா? இல்லத்த, இப்ப தங்க வாங்குறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த ட்ரெஸ் எடுக்கிறது முக்கியம் தானே. அதனாலதான் அத வேணான்னு இத வாங்கிட்டத்த. அப்படியா? உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டமா. சரி சரி, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சிடுமா. அவனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போகும்போது கீழே ஒரு பில்லு விழுந்துடுது. அதை எடுத்து பார்த்த அத்தா அனுஷியா இப்படி சொல்றாங்க, என்ன பில்லு இது? ஏதோ தங்க நகை ஆர்டர் போட்ட மாதிரி இருக்கு. அத்த, நான் இப்பதானே சொன்னேன் இப்ப எனக்கு தங்க நகை தேவையில்லன்னு. அதான் அவர் மெதுவா ஆர்டர் போட்டு செய்வோன்னு சொன்னாருத்த. அதனாலதான் அத்த. இத கேட்ட அனுஷியா வாய பொளந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில சுரேஷ் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் இல்லையா? நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா? நம்மளுக்கே இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. நம்மளும் போய் 4 இடத்த சுத்தி பார்த்து தானே நல்லா இருக்கும். போலாமாங்க? இத கேட்ட சுரேஷ், கண்டிப்பா போலாம் அவனி. எங்க போலாம்? ரெஸ்டாரண்ட், சினிமா, பார்க், எங்க போலான்னு நீயே சொல்லு. எல்லா இடத்துக்கும் போவோம். கடைசியா கோவிலுக்கு போங்க. அனுஷியா சொன்னதை கேட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி கோவிலுக்கான்னு கேக்குறாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்? பார்க்கு, சினிமா, பீச்சுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியா பிச்சை தான் எடுக்கணும். அதான் போய் கோவில்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் இங்க போ சொன்னேன். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே சுரேஷ் கிட்ட இப்படி சொல்றா, உங்க அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கவே இல்ல போல இருக்குங்க. அதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து நான் எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேனா? இப்பதானே கேக்குறேன், அதுக்கு கூட இப்படி பேசிட்டு போறாங்க அவங்க. அவனி, நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் கோபப்படுற? இல்லங்க, அத்தை சொல்றதே கேட்டுக்கலாம். நம்ம எங்கேயோ போக வேண்டாம். அத்தை சொல்றது சரிதான்.
பணம் செலவு பண்றது தப்பு தானே. ஆனா அத்தை இன்னைக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் நம்ம கூட வீட்ல இருக்கட்டும். வீட்லயே ஏதாவது நல்லதா சமைச்சு ஒன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். அத்தை இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க. இத கேட்டதும் அனுஷியாவுக்கு கொஞ்சம் பயம் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அன்னதானத்துக்கு போலான்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் செலவாகும். இவ அதையும் தடுக்க பாக்குறா. என்னையும் போக விடாம தடுக்க பாக்குறா. இவளோட தெளிவுக்கு முன்னாடி ஏன் தெளிவெல்லாம் பிரயோஜனமே இல்ல. முதல்ல இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கணும் இப்படி நினைக்கிறாங்க. அடடா மருமகளே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்ப போகலைன்னா எப்ப நீங்க வெளியே போக போறீங்க? நான் இன்னைக்கு ஒரு அன்னதானத்துக்கு போறேன். வீட்ல இன்னைக்கு நீங்க 2 பேர் தான் இருப்பீங்க. தனியா என்ன பண்ணுவீங்க? சரிம்மா, உனக்கு தேவையான பணத்தை டிவி மேல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போயிட்டு வா, நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். அனுஷியாவும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. சாயங்காலம் எல்லாருமே சந்தோஷமா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அத்தையும் மாமாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மாமனார் அரவிந்த், என்ன அனுஷியா, புது மருமக எப்படி இருக்கா? எப்படி உனக்கு பிடிச்சிருக்குதா என்ன? நீ சொல்றதெல்லாம் கேக்குறாளா? எப்படி போயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு ஏதாவது கொஞ்சம் சொல்லு. இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பண்ணுவான்னு. அனுஷியா, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்தாவே சண்டையெல்லாம் வராது. உன் கடுகடுன்னு இருக்கிற குணத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டுற மாதிரி மருமகள்கிட்ட காட்டாத. கொஞ்சம் மருமக கிட்ட பார்த்து அன்பா பக்குவமா பேசி பழகு. அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்ட சுரேஷும் அவனையும் ஒன்னும் தெரியாத மாதிரி உள்ள போறாங்க. அப்ப அனுஷியா அவங்கள பார்த்து இப்படி கேக்குறாங்க. வந்துட்டீங்களா? சரி, வெளியே அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்க, சுடுதண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு அப்புறம் தூங்குங்க. சரிங்கத்த, உங்களுக்கு பிடிக்குமேனு நான் குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா நாளைக்கு என் கையாலே நான் செஞ்சு தரேன். உடனே அனுஷியாவும் குலோப் ஜாமுனை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்றாங்க, நீ வாங்கிட்டு வந்தது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுமா, நாளைக்கு செய்ய வேணாம். சரிங்கத்த. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே அனுஷியா அவனியோட கையில ஒரு மந்திர தாயத்தை கட்டி விடுறாங்க. இது ரொம்ப மகிமையான தாயத்து. இத கட்டிக்கிட்டா மருமகன் நாய் மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவா. நான் சொன்னதை கேப்பா, எதிர்த்து பேசவே மாட்டா. இதுக்கப்புறம் இவளோட கதை முடிஞ்சிச்சு. இப்படி இவங்க நினைச்சுக்கிட்டே தாயத்தை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப அவனையும் கண் முழிச்சிடுறா. அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, பைத்தியக்கார அத்தை, தாயத்தை மாத்தினது கூட உனக்கு தெரியல. 2 நாள்ல உண்மையான தாயத்தை நான் உனக்கு கட்டி விடுறேன். அப்ப நீதான் என்ன சுத்தி சுத்தி வருவ. இப்படி இவ நினைச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. அவனி, வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் எழுந்தாச்சு, நீ மட்டும் இன்னும் தூங்குறியா? எழுந்திரு சீக்கிரம். இப்ப அவனி எழுந்திருச்சு வந்து ஏன் கத்துறீங்கன்னு கேக்கும்போது அனுஷியா அவளை திட்டுறாங்க. அத்த, நான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். உங்களுக்கு காஃபி, மாமாக்கு டீ, உங்க பையனுக்கு கிரீன் டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டிஃபனுக்கு உங்களுக்கு தோசை, மாமாவுக்கு இட்லி, உங்க பையனுக்கு பெசரட்டு உப்புமா எல்லாம் ரெடி. மதியத்துக்கு சாம்பார், வெங்காய குழம்பு, நல்லா பெருங்காயம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். ராத்திரிக்கு பருப்பு, அப்பளம், மோர், ரசம் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டாத்த. வீட்டுல இருக்க மத்த வேலைங்களை கூட செஞ்சுட்டாத்த. என்னது, மதியம் ராத்திரிக்கெல்லாம் இப்பவே சாப்பாடு பண்ணிட்டியா? அப்பப்ப ஒண்ணு பண்ணா போதாதா? இல்லத்த, எனக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சத்த. இப்பவும் ஏதாவது வேலை பண்ணு போலே இருக்குத்த. பரவாயில்லையே, இந்த மந்திர தாயத்து நல்லா வேலை செய்து போல. இப்படி அனுஷியா மனசுக்குள்ள நினைக்க அவனையும் மனசுக்குள்ளே, என்னத்த, நீங்க கட்டின மந்திர தாயத்து நல்லா வேலை செய்து போலன்னு நினைக்கிறீங்களா? வேலை செய்யறதுதான் என் புத்தி. இப்போதைக்கு இதுதான், இன்னும் கொஞ்சம் இருக்கு. பண்டிகை எப்போ பாத்துக்கிறேன். அப்ப ஏண்டா இந்த தாயத்தை கட்டுனேன்னு நீங்களே அழுதழுது புலம்புவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு தாயத்தை கட்டுவேன். இதுக்கப்புறம் அவனி சொன்ன மாதிரி தாயத்தை மாமியாருக்கு கட்டுவாளான்னு பார்ட் 2 வீடியோல பாருங்க.